ஹாய், திஸ் இஸ் திருமுருகன். ஸோ இப்போ வந்து நான் வந்து விப்ரோ டேட்டா சயின்டிஸ்டாக இருக்கேன். 2021 8th பேட்ச் வந்து குவியில் வந்து டேட்டா சயின்ஸ் நான் பண்ணேன். ஸோ அந்த டைமில் ஏஐ ரொம்ப புதுசு. ஸோ தேர் ஒன் ஆஃப் தி பாயிண்டர் இந்த ஃபீல்டு. எஸ், நான் வந்து 2014 to 2020 வரைக்கும் டேட்டா அனலிஸ்ட்டாக ஒர்க் பண்ணேன். ஏஐக்கு ட்ரான்ஸ்லேஷன் கொடுக்கறதுக்கு நான் தேடிட்டு இருந்தேன். இன்ஃபேக்ட் ஐடிக்குள்ளே போகணும் அப்படின்னு சொல்லி. பட் அப்போது எந்த காலேஜ்லேயும் ஏஐ கோர்சஸ் கிடையாது, பெரிய பெரிய இன்ஸ்டியூட்லேயும் கிடையாது. ஸோ அப்போ குவி வந்து இது ஃபஸ்ட்டு ஏஐ வந்து நீட்டாக கரிக்குலம் ஃபுல் எண்ட் டு எண்ட் பண்ணி இதை ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. குவி சூஸ் பண்ணுறதுக்கு அவங்களுடைய கரிக்குலம் பார்த்தேன். அது ரொம்ப எலாபரேட்டடாக ஒரு ஸ்ட்ரக்சராக இருந்தது. ஸோ நான் 2-3 கன்சல்டன்ட்டையும் கேட்டேன். நான் இது மாதிரி டேட்டா சயின்டிஸ்ட்டை கேட்டேன், இது டீப்பாக பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி. அதில் எனக்கு ஒரு ஐடியா கிடச்சது, பெட்டராக இருந்தது. அதே மாதிரி இனிஷியலாக 2 செஷன் ஃப்ரீ செஷன் கொடுத்தாங்க. அதை நான் அட்டன் பண்ணி பார்த்தேன். அதை ரொம்ப நல்லா எடுத்திருந்தாங்க. ஈஸியாக புரிஞ்சது எனக்கு அது. ஸோ அதனால் நான் குவி எடுத்திருக்கேன். 2021 ஏஐ யாருக்கும் தெரியாது, அப்படி ஒரு வேர்டே கிடையாது. ஏஐ மேலே யாருக்கும் பிலீஃப் கிடையாது. பட் ஆனால் இவங்க மிஷின் லேர்னிங் இந்த அல்கோரிதம் எல்லாம் சொல்லி கொடுக்குற விதம், ஸோ எனக்கு நிறையா ட்ரஸ்ட் வந்தது. ரெண்டாவது இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து ஹேண்ட்ஸானாக கொடுத்தாங்க. ஸோ ரொம்ப கிளாரிட்டியாக எனக்கு புரிஞ்சது. அது ரொம்ப சிம்பிளாக இருந்தது. ஒரு லாங்குவேஜில் இருந்து தமிழ்லேயும் சொன்னாங்க, இங்கிலீஷ்லேயும் சொல்லி கொடுத்தாங்க. கரியரை சேஞ்ச் பண்ணிடுச்சு. இது சேஞ்ச் பண்ணதோட ஒரு பெட்டர் கரியர், பெட்டர் ஆப்ஷன். இன்றைக்கி வந்து ஃபுல்லாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற அதில் நம்ம லீடிங் எஜ்ஜில் எடுக்கிறதுக்கு இது பயங்கரமான ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் அட் மை லைஃப்னா அது குவி தான். அது ஷோர். ஹோலிஸ்டிக்காக வந்து எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அந்த ரெக்கார்டிங்ஸ் கொடுப்பாங்க. ரெண்டாவது வந்து ப்ராஜெக்டு, இன்டர்வியூ, இந்த 3 ப்ராசஸும் வந்து அலைன் ஆகும், கரெக்டாக இருந்தது. இன்றைக்கி வந்து டேட்டா சயின்ஸும் ஏஐயும் ஒன்று அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ டேட்டா சயின்டிஸ்ட்டு தான் ஏஐ டெவலப் பண்ணுறாங்க, ஸோ நாங்கள் தான் வேலையாக ரீப்ளேஸ் பண்ணுறோம் அந்த அளவுக்கு. ஸோ கான்ஃபிடென்ட் வந்துருச்சு. சாட்-ஜிபிடி இல்லை டீப்சீக் எந்த மாடல் வந்தாலும் பேக்கெண்டில் நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். எங்களுடைய அந்த ஃபோட்டோ தான் இருக்குது. ஸோ அதனால் எங்களுக்கு அடுத்த ஒரு 5 to 10 இயர்ஸ்க்கு வந்து டெஃபினட்டாக நாங்கள் ஃபீல்டில் இருப்போம் அப்படின்ற கான்ஃபிடென்ட் வந்துருச்சு.